மக்களுக்காக உழைத்த அனுபவம் வாய்ந்த பலர் இந்த தேர்தலில் சினிமா என்ற மோகத்தால் வீழ்த்தப்பட்ட நிலையிலும் ஜாதி ஆதிக்கம், சினிமா வெறி, பொய் ஊடகங்களின் பொய் பிரசாரம் போன்ற பல தாக்குதல்களையும் மீறி விருத்தாசலத்தின் வெற்றி வேட்பாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்தை தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இவரின் வெற்றி என்பது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட வாக்காளர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை உண்மையான மக்கள் பணி செய்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இந்த தேர்தல் எண்ணிக்கை அளவில் வேண்டுமானால் தேமுதிகவுக்கு ஒரு தோல்வி போன்று தோன்றலாம். இதை வைத்து வாயை வாடகை விட்டு பிழைக்கும் ஊடகங்களும் விமர்சகர்களும் அரைவேற்காடு யூடியூபர்களும் வழக்கம் போல தேமுதிக இழித்தும் பழித்தும் வயிறை நிரப்பலாம். ஆனால் ஒருபொழுதும் தேமுதிக என்ற கட்சி அழிந்துவிட்டது என்று மட்டும் கனவு காணாதீர்கள். ஏனெனில் 10 ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு எந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவமோ பதவியோ இல்லாமல் இருந்தார்கள். அப்படி 10 ஆண்டுகள் இருந்த பொழுதே அந்த கட்சியை அழிக்க முடியவில்லை. தேமுதிக என்ற கட்சி முழுக்க முழுக்க ஜாதி சார்ந்த ஓட்டு வங்கியையோ குறிப்பிட்ட மதத்தினரை சார்ந்த கட்சியோ அல்ல. பல ஜாதி மத சமூக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி. அது மட்டுமல்ல, கட்சியில் எந்த பதவியோ உறுப்பினராகவோ கூட இல்லாதவர்களும் இந்த கட்சிக்காக களத்திலும் சமூக வலைதளங்களிலும் போராடுவதை காணலாம். இது வேறு எந்த கட்சிக்கும் கிடைக்காத சிறப்பு. ஆனால் இப்பொழுது தேமுதிக என்ற கட்சியின் குரல் சட்டசபையிலும் மாநிலங்களவையிலும் ஒலிக்கப் போகுது. இது அந்த கட்சி தொண்டர்களை பழைய கேப்டன் விஜயகாந்தியின் தொண்டர்களாக களத்திற்கு அழைத்து வந்துவிட்டது. 2006ஆம் ஆண்டு தனி மனிதனாக கேப்டன் விஜயகாந்தை எந்த விருத்தாசல தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி தமிழக அரசியலை அதிர வைத்தார்களோ, அதே விருத்தாசல தொகுதி மக்கள் 20 ஆண்டிற்கு பிறகு கேப்டனின் மனைவியை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார்கள். இது நிச்சயம் தமிழக அரசியலை மாற்றப் போகிறது. என அவர் வெறும் ஒற்றையாளாய் சட்டசபைக்கு செல்ல போகும் பெண் சக்தி இல்லை. கேப்டனை நெஞ்சில் சுமந்திருக்கும் பல லட்ச தொண்டர்களின் நிஜ சக்தி. இது தேமுதிகவின் முடிவல்ல, ஆரம்பம். ஆல் தி பெஸ்ட் திருமதி பிரேமலதா விஜயகாந்த்.